வணக்கம். இன்னைக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்துல இருந்து தான் நம்மளோட விளாக வந்து ஸ்டார்ட் பண்றோம். செடிகளுக்கு எல்லாமே தண்ணீர் வந்து பாய்ச்சிட்டு, அப்படியே நம்ம சமையலுக்கு கொஞ்சம் கீரைகள் வந்து பறிக்கலாம் அப்படின்னு, புளிச்ச கீரைய வந்து இன்னைக்கு பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த புளிச்சக்கீரை வந்து எங்க ஊர்கள்ல கடைகள்ல வந்து கிடைக்காது. அடுத்ததா நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு போட்ட காய்கறி செடியிலருந்து இந்த கொடி வந்து வளர்ந்து வந்திருக்குது. இது பூசணி கொடியா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. உங்க யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கீழ கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்ததா இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிறது வந்து சிவப்பு கொடி பசலை. இது நம்ம வீட்டு தோட்டத்துல 2 சின்ன கேன்ல வந்து 2 கீரை வந்து வளர்ந்துருந்தது. அந்த 2 செடியில இருந்தும் இன்னைக்கு தேவையான கீரை வந்து நமக்கு கிடைச்சிது. ஸோ அத நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த கீரை இலைகள் எல்லாமே நம்ம வீட்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு யூஸ் பண்ணும்போது, அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னைக்கு சமையல் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள். நம்ம வந்து புளிச்ச கீரையில ஒரு துவையலும், கூடவே வந்து பருப்பு கீரை கடைசலும் தான் வந்து பண்ண போறோம். உங்க யாருக்கெல்லாம் கீரை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.